أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய எனது ஆசிரியர் வித்யா கீர்த்தி எம் அமீர் அலி அவர்களே, இங்கு வீற்றிருக்கின்ற ஏனைய சூரா சபை உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் பிரச்சார வேலை திட்டங்களிலும் ஏனைய வேலை திட்டங்களிலும் எங்களோடு ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் ஒன்றிணைய தொடங்கினார்கள். ஏன் அவர்கள் இப்படி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் இந்த அரசியல் வேலை திட்டத்தின் பின்னால் ஒன்றிணைய தொடங்கினார்கள் என்று நாம் சிந்திக்கின்ற போது, நன்மைக்காக சத்தியத்திற்காக இந்த மண்ணில் ஒரு நன்மையான வேலை திட்டம், ஒரு சத்தியமான கொள்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லோரும் எங்களோடு அணிதிரண்டார்கள். சமூகத்தின் தீமைகள் ஒழிக்கப்பட்டு இந்த சமூகத்தில் நன்மையை வாழ வைக்கும் என்பதற்காக எங்களோடு ஒன்றிணைந்தார்கள். இந்த ஊருக்கு ஆளுமை மிக்க மிக தகுதியான பொருத்தமான ஒரு நிர்வாகத்தை தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக எங்களோடு ஒன்றிணைந்தார்கள். இது குறித்து அல் குர்ஆன் சொல்கின்ற பொழுது, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான் என்று சொல்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் இறையச்சத்திலும் நன்மையான விடயங்களிலும் நீங்கள் ஒன்று பரஸ்பரம் உதவி செய்யுங்கள். தீமையான அல்லது மனிதர்களுக்கு சர்ச்சையை, முரண்பாட்டை, பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற விடயங்களிலே நீங்கள் ஒன்றிணையாதீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்கின்ற அந்த அடிப்படையின் கீழால் நன்மையை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊரிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் எங்களோடு ஒன்றிணைய தொடங்கினார்கள். நாம் எல்லோரும் அப்படி ஒரு வேலை திட்டத்தில் தான் கடந்த பல நாட்களாக, 1.5 மாதங்களாக இந்த களத்திலே ஒன்றிணைந்திருந்தோம். யார் என்று தெரியாத, அறிமுகமே இல்லாத இந்த சமூக களத்திலே எங்களை சந்தித்திராத ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை எங்களோடு பேசுவதும் கதைப்பதும் இந்த நன்மையான பயணத்தில் அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றவர்களாகவும் மாறினார்கள். உண்மையில் இதற்கான அறுவடையை நமக்கு அல்லாஹு தஆலா மிக தூய்மையான உள்ளங்களின் உழைப்பு கூடாக தந்திருக்கிறான் என்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கருதுகின்றது. சில போது இந்த பணியிலே அர்ப்பணிப்போடு உழைத்த பல சகோதரர்கள் அழுததை, கவலைப்பட்டதை, உணர்ச்சி வசப்பட்டதை, இன்றும் அந்த வேதனையில் இருந்து வெளிவர முடியாது தடமாறுவதை அல்லது கவலைப்படுவதை எங்களால் அவதானிக்க முடிந்தது. எங்களை விட மிக வேகமாக கவலை உணர்வோடு செயற்பட்டு கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. ஏனென்றால் இந்த சமூகத்தின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அக்கறையும் கவலையும் அந்த அளவு தூரம் வெளிப்பட்டு கொண்டிருப்பதனை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சத்திய பயணத்தில் இணைந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் நாம் எல்லோரும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ஊருக்கு ஏற்படுத்த நினைத்த தலைமைத்துவத்தை எங்களால் ஏற்படுத்த முடியாது போயிருக்கிறது என்றாலும் இந்த நாட்டு மக்களில், இந்த நாட்டு முஸ்லிம் சமூகம் திருப்திப்படுகின்ற அளவு ஒரு நல்லதொரு சுன்னாவை
ஒரு நல்லதொரு சமூக ஒழுங்கை நாம் தொடக்கி வைத்திருக்கிறோம். அதன் விளைவை இன்று நாம் ஜும்மா தொழுகையின் பின்னர் இந்த ஊரிலே நாம் அரங்கேற்றி இருக்கிறோம். நமக்கு கிடைக்கின்ற அரசியல் அதிகாரங்களை எப்படி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வகையிலே நாம் கையாள வேண்டும் என்பதை இந்த அல்லாஹ்வின் இல்லத்தில் வைத்து பொதுமக்கள் முன்னிலையிலே சத்திய பிரமாணத்திற்கூடாக மிக தெளிவாக மக்களுக்கு நாம் சொல்லி இருக்கின்றோம். பதவிகளுக்கூடாக கிடைக்கின்ற ஒரு சதத்தை தானும் ஹராமாக வழிகளிலே கையாண்டு விடக்கூடாது என்பதில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கொண்டிருக்கின்ற உறுதியான கொள்கையை அது எப்பொழுதுமே விட்டுக் கொடுக்காது. அது யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காது, எந்த கதிரைக்காகவும் விட்டுக் கொடுக்காது என்பதனை மிக தெளிவாக நான் இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றோம். எந்த விதமான மோசடியையும், எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகத்தையும், எந்த விதமான பாரபட்சத்தையும், எந்த விதமான வன்முறையையும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தன்னுடைய அரசியல் பயணத்தில் ஒரு பொழுதுமே இந்த மண்ணில் செய்யாது என்பதனை அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது, அவ்வாறு முரண்பாடான நிலைமைகள் வருகின்ற பொழுது இந்த இயக்கத்தை கலைத்துவிட்டு அல்லாஹ்வுக்காக பிரிந்து செல்வோமே தவிர ஒரு பொழுதும் அரசியல் பதவிகளுக்காக, கதிரைகளுக்காக இந்த சமூகத்தின் மீதும் இந்த மார்க்கத்தின் வரையறைகளையும் விற்று பிழைப்பு நடத்த மாட்டோம் என்பதனை நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் இந்த சத்திய பயணம் வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த கொள்கை வாழ வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவ பயணம் என்பது இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு முறை மிக புதிய அத்தியாயத்தோடு, மிக புதிய எழுச்சியோடு, மிக புதிய ஒழுங்குகளோடு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரம் சகோதர சகோதரிகள் இந்த மிக பெரும் எதிர்பார்ப்போடு இந்த நாட்டிலே செயற்பட தொடங்கி இருக்கின்றார்கள். எங்களை அவர்கள் வாழும் பிரதேசங்களுக்கெல்லாம் அழைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்தில் நீங்கள் எல்லோருமாக செய்த இந்த பெரிய அர்ப்பணிப்பை, இந்த தியாகத்தை, இந்த உழைப்பை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் நாங்கள் இந்த சிந்தனையை கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த சிந்தனை எந்த மூலை முடுக்கெல்லாம் வாழ்கின்றதோ, எங்கெல்லாம் நன்மை உயிர் வாழத் தொடங்குகின்றதோ அங்கெல்லாம் அது உயிர் வாழத் தொடங்குகின்ற பொழுது, அது செயற்பட தொடங்குகின்ற பொழுது, தீமை அழிந்து நன்மை ஒளிர்விடத் தொடங்குகின்ற பொழுது அதற்குரிய கூலியை நிச்சயமாக நீங்கள் எல்லோருமாக பெற்றுக் கொள்வீர்கள். அதற்குரிய கூலி உங்களுக்கு வந்து சேரும் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் அறுதியிட்டு கூற விரும்புகின்றோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கொள்கை வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக, இந்த கொள்கையின் எழுச்சிக்காக இரத்தம் சிந்தி பல சகோதரர்கள் எங்களோடு பயணித்திருக்கிறார்கள். தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள். போலீஸ் நிலையங்களிலே மணித்தியால கணக்கிலே அநியாயமான பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடைமைகள் எரிக்கப்பட்டு, தொழில் முயற்சிகள் முடக்கப்பட்டு, நடுத்தருவிலே அவர்கள் அனாதரவாக விடப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய மானம் மரியாதைகளில் இந்த நிமிடம் வரைக்கும் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டு இந்த பயணத்தில் நாங்கள் பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பயணத்தில் இத்தனையும் தாண்டித்தான் நாம் நடைபயந்து கொண்டிருக்கிறோம், நடைபயில வேண்டியும் இருக்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த கொள்கையும் எந்த மாற்றமும் எதனையும் இழக்காது, எதனை இரத்தம் சிந்தாது, வியர்வை சிந்தாது ஒரு பொழுதுமே வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. எனவே நாம் இழந்துதான், தியாகங்களை செய்துதான், பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துதான், பல சிறை கம்பிகளை எண்ணித்தான் நாம் இந்த கொள்கையை வளர்த்தெடுக்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் இந்த சத்திய கொள்கையில் இன்று அப்படியான ஒரு தியாக பயணத்தில் நம்மோடு இணைவதற்கு சகோதரர்கள் துணிந்திருக்கிறார்கள். கற்களால் அடித்த பொழுது தலையை கொடுத்து இந்த சிந்தனைக்காக இரத்தம் சிந்தினார்கள். கள்ள வாக்களித்தல் ஹராம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு கள்ள வாக்களிப்பவர்களை காட்டிக் கொடுப்பதற்கும், சட்டத்தின் முன்னே அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்குவதற்காகவும் கடலிலே இரவு பகலாக கண்விழித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஹலாலாக உணவு புகட்டுகின்ற சகோதரர்கள் முயற்சி எடுத்ததற்காக, அவர்களின் சத்திய போராட்டத்தை, சத்தியமான உழைப்பை, அநீதிக்கு எதிரான குரலை முடக்குவதற்காக இரவோடு இரவாக அவர்களின் தொழில் முயற்சிகளிலே தங்களது காடைத்தனத்தை கட்டவிழ்த்துவிட்டு இன்று இந்த ஊரை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழை சகோதரர்களின் வாழ்க்கையை எரியூட்டிவிட்டு அவர்களின் வாழ்க்கைக்கு இருளூட்டி இந்த ஊரை அழகுபடுத்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு இன்று வெளிச்சம் கொடுப்பதாக கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பயணத்தில் இணைந்து கொண்ட ஏழை சகோதரர்களின் தொழில் முயற்சிகளில், அவர்களின் சொத்துக்களில் இந்த கை வைத்து அவர்களை அனாதரவாக்கி இருக்கிறார்கள். இந்த கொள்கை
சகோதரர்களுக்கு உண்மையில் நாங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஒரு கொள்கையின் வெற்றிக்கு பின்னால், ஒரு சமூக மாற்றத்திற்கு பின்னால் ஆயிரம் இழப்புகள் இருப்பது என்பது வரலாறு. குர்ஆன் அந்த வரலாறை பற்றி நமக்கு மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. சுன்னா அதை பற்றி மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இப்படிப்பட்ட அடாவடித்தனங்களை, தடுப்பு முயற்சிகளை, அட்டகாசங்களை, அநியாயங்களை கண்டு நாம் ஒரு பொழுதும் இந்த கொள்கையில் இருந்து கொள்கை சகோதரர்கள் பின்வாங்கிவிடக் கூடாது. இவைகளை தாங்கிக் கொண்டு நாம் முன்னேற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. என்றாலும் கூட ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. எந்த ஒரு எதிர்ப்பையும், எந்த ஒரு அநியாயத்தையும் தனி மனிதர்களாக நின்று எதிர்கொள்வது என்பது மிகவும் அசாத்தியமான விடயம்தான். ஒரு கூட்டாக நின்று சகோதரத்துவ வாஞ்சியோடு ஒன்றாக இணைந்து எதிர்கொள்கின்ற பொழுது அதனை நாம் முறியடிப்பது மிகவும் இலகுவாக இருக்கும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கொள்கைக்காக உழைக்கும் போது, ஒரு சத்திய சிந்தனைக்காக உழைக்கும் போது, இந்த நாட்டு முஸ்லிம் சமூகத்தின் மீளெழுச்சிக்காக பாடுபடுகின்ற பொழுது நமக்கு எதிராக வருகின்ற எதிர்ப்புகளை, சவால்களை, இழப்புகளை எல்லோருமாக சேர்ந்து நாம் எதிர்கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் வருகின்ற எதிர்ப்புகளை தனி மனிதர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று விட்டுவிட்டு நாம் விலகி போனால் இந்த கொள்கைகள் தோற்று போகும், இந்த உழைப்புகள் தோற்று போகும். முன்னரே களத்திலே நிற்கின்ற மனிதர்கள் சோர்வடைந்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் ஒரு பொழுதும் எந்த போராட்ட களத்திலுமே புறமுதுகி ஓடியாதவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு சஹாபியுடைய ஜனாசாவை தூக்குகின்ற பொழுதும் அவருடைய முன்னால் நெஞ்சிலே தான் அம்பு பட்டிருக்குமே தவிர அவருடைய பின் நெஞ்சிலே அம்பு இருந்த வரலாறு கிடையாது. புறகு முதுகை காட்டு ஓடியதே கிடையாது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு பொழுதும் எம்மை எரித்தாலும், எம்மை கொன்றாலும், எம்மை வெட்டினாலும், எம்மை சிறையில் அடைத்தாலும், எமது உடைமைகளுக்கு இவர்கள் தீ வைத்து அழித்தாலும் ஒரு பொழுதும் நாம் புறமுது காட்டி ஓடுகின்ற பணியை செய்துவிடக் கூடாது. அப்படி நாம் புறமுது காட்டினால் முஸ்லிம் சமூகம் தோற்று போகும், நமது ஊர் மக்கள் தோற்று போவார்கள். எனவேதான் நமது மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால், முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே தலைநிமிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால் நாம் புறமுது காட்டாது எதிரிகளை எதிர்கொள்கின்ற, எதிர்ப்புகளை நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்கின்ற தைரியத்தோடு களத்திலே நிற்க வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இதனை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது, சுன்னா மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு உண்மை முஸ்லிமின் பண்பு குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது இப்படி சொல்கிறார்கள்: முஸ்லிம்களிடம் காணப்பட வேண்டிய பரஸ்பர அன்பு, இரக்கம், தாராளத்தன்மை ஆகியவை ஒரு உடலுக்கு ஒப்பானதாகும். எந்த உடலில் எப்படி ஒரு உடலில் ஒரு சிறு பகுதிக்கு வேதனை ஏற்பட்டுவிட்டால் உடலின் ஏனைய பகுதிகளும் அதற்காக உறங்காது கண் விழித்து காய்ச்சலால் கஷ்டப்படுமோ, அப்படித்தான் முஸ்லிம் சமூகத்தில் ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு வருகின்ற அநியாயம், ஒரு கொள்கைக்காக உழைக்கின்ற ஒரு சகோதரனுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற அநியாயம் அடுத்த சகோதரர்களுக்கு ஏற்படுத்த அநியாயமாக, அவனுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற இழப்பு தனக்கு ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு இழப்பாக பார்க்கப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். அழுப்பப்பட்ட அந்த சமூகம் இன்று வரைக்கும் லிபிய மண்ணிலே இன்று போராடி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சகோதரத்துவ பண்பு கொண்ட கொள்கை வாழ வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற மனிதர்கள் இன்று உலகம் முழுக்க 160 கோடி முஸ்லிம்களாக பறந்து வாழ்வதன் விளைவு அரபுலகம் என்று எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மீளெழுச்சியை தடுத்து நிறுத்துவதற்காக இன்று லிபிய மண்ணிலே இன்று அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். கொடுங்கோலர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இஸ்லாம் சொல்கின்ற ஆட்சியாளர்களை தங்களுடைய தலைமைகளாக ஏற்றுக்கொள்வதற்காக இன்று உலகம் முழுக்க மக்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரத்தம் சிந்தி நாளுக்கு நாள் ஜனாசாக்களை அடக்கி விதவைகளை கண்டு, அநாதைகளை கண்டு இந்த கொள்கைக்காக இன்று அவர்கள் நெஞ்சுரத்தோடு களத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு பணியைத்தான், அப்படி ஒரு உழைப்பைத்தான், அப்படி ஒரு நீதிக்கான போராட்டத்தை தான் இந்த மண்ணிலே நாம் தொடக்கி வைத்ததற்காக, அதற்காக எங்களுக்கு குரல் கொடுத்ததற்காக, எங்களோடு தோள் தந்து இணைந்ததற்காக மீனவ சகோதரர்களை இன்று இவர்கள் அநியாயமாக சுட்டரித்து அவர்களின் உடைமைகளை எரித்து இன்று நட்ட நடுவீதியிலே அவர்கள் நிற்பாட்டி இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் கொண்டிருக்கின்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதற்காக இந்த சகோதரர்கள் ஒருபொழுதும் கண்கலங்கிவிடக் கூடாது. இந்த சகோதரர்கள் ஒருபொழுதும் ஒரு தனி மனிதனாக அவர்கள் நினைத்துவிடக் கூடாது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் எழுச்சி பயணத்தில் இணைந்ததற்காக இவர்கள் நடுத்தரவில் ஒரு பொழுதும் அனாதைகளாக இருந்துவிடக் கூடாது. இவர்கள் இதனை விட பன்மடங்கு தைரியத்தோடும் பலத்தோடும்
சக்தியோடும் அல்லாஹ்வின் அருளோடும் இவர்களுடைய அடுத்த பயணத்தை இன்ஷா அல்லாஹ் தொடக்கி வைப்பதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவாகி இன்னும் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். அவன் அடுத்த முஸ்லிமை அமுக்கவோ அடுத்தவனுடைய உரிமைகளை பறிக்கவோ மாட்டான். சகோதர முஸ்லிமுடைய தேவைகளுக்கு தேவையானதை தருபவனுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். சகோதர முஸ்லிமுடைய ஒரு துன்பத்தை அகற்றுபவனுடைய துன்பங்களில் ஒன்றை நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் அகற்றி விடுகிறான். முஸ்லிம் சகோதரனுடைய குறையை மறைப்பவனுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் அவனுடைய குறையை மறைத்து விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து அவன் அநீதிக்குட்படுத்தப்படுகின்ற பொழுது அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்கின்ற சகோதரனுடைய பிரச்சனையை அல்லாஹு தஆலா மறுமையில் தீர்த்து வைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் இங்கு நமக்கு நன்மாராயம் கூறுகின்றார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களிலே நாம் மிக கவனமாக செயற்பட வேண்டும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் பயணத்தில் இணைந்த எந்த ஒரு சகோதரனும் இந்த கொள்கைக்காக தண்டிக்கப்படுகின்ற பொழுது அது எனக்கு செய்த அநியாயமாக பார்க்கின்ற மன உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அவர்களை தனியே விட்டுவிடக் கூடாது. அவர்களின் பிரச்சனையில் பங்கெடுக்கின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே இர்திகாவுடைய பணியிலே இர்திகாவுடைய வணக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சகோதரர் வருகிறார், மிக கவலையோடு வருகிறார். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். என்னுடைய ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றி வைக்க முடியாத அளவு நான் கவலையோடு இருக்கிறேன், அவன் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனடியாக தன்னுடைய இரு பாதணிகளையும் கையில் எடுத்துக் கொண்டு மஸ்ஜிது நபவியை விட்டு வெளியே வருகிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி கேட்கிறார், சகோதரரே, நீங்கள் இர்திகாவுடைய வணக்கத்தில் அல்லவா இருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் இப்பொழுது இவ்வளவு அவசரமாக வெளியே வருகிறீர்கள் என்று. அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை காட்டி சொல்கிறார்கள், இந்த கபரிலே உறங்குகின்ற மனிதர் சொல்வதாக கேட்டிருக்கிறேன், தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக வெளியேறி சென்று அந்த சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்தவனின் செயல் அவனுக்கு மிகவும் அழகிய செயலாகும். அந்த செயல் 10 வருடங்கள் இர்திகாப் இருப்பதனை விட சிறந்த செயலாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதனை நான் கேட்டிருக்கிறேன். எனவேதான் ஒரு தேவையினுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக இர்திகாவுடைய அமலை விட்டுவிட்டு நான் வெளியேறி செல்கிறேன். நான் அந்த தேவையை நிறைவேற்றிவிட்டால் நான் 10 வருடங்கள் இர்திகாப் இருந்த நன்மையை பெற்றுக் கொள்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து காட்டி அந்த சஹாபியின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வெளியேறி செல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த கொள்கைக்காக உழைத்து நம்மோடு பல லட்சம் ரூபாய்களை இழந்து நிற்கின்ற இந்த சகோதரர்களின் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வது என்பது 10 வருடங்கள் இர்திகாவுடைய அமலை செய்த நன்மைக்கு ஒப்பானது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் நீங்கள் வழங்குகின்ற 50 ரூபாய் பணமாக இருந்தாலும் ஒரு கொள்கைக்காக உழைக்கின்ற சகோதரனுக்காக, சத்தியத்திற்காக உழைக்கின்ற சகோதரனுக்காக கள்ள வாக்களித்தல் ஹராம் என்று உலமாக்கள் பள்ளிகளிலே சொன்னதை ஏற்றுக்கொண்டு அந்த ஹராத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வாக்குச்சாவடியிலே இருந்து தன்னுடைய கையை, தன்னுடைய நாவை, தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்தியதற்காக தண்டிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சகோதரனுக்கு செய்கின்ற உதவி 10 வருடங்கள் இர்திகாப் இருந்த நன்மையை பெற்று தருகின்ற உதவியாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரன் சேமனனுக்காக அவர்களின் தொழில் முயற்சியை மூலமைப்பதற்காக ஷூரா சபை தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்வதற்கு முன் வந்திருக்கின்றது. எனவேதான் இந்த பணியில் இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனுடைய உதவியும் இதற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னே நாங்கள் இப்பொழுது உதவி கோரி நிற்கின்றோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இந்த சகோதரர்களின் குடும்பங்கள் ஹலாலாக உழைத்து சத்தியத்திற்காக குரல் கொடுத்து இந்த ஊரில் அநீதியை ஒழித்து கட்டி தீமையை இல்லாமலாக்கி நன்மையை வளர்ப்பதற்கான பயணத்தில் நீங்களும் பங்காளிகளாக இணைய வேண்டும் என்று உங்களுடன் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநீதிகளுக்கு ஆட்படுகின்ற ஒருவனுடன் அவன் அந்த அநீதியில் இருந்து விடுபடும் வரை துணை நிற்பவனின் பாதங்களை சிராத் பாலத்தில் அவன் நடக்கும் போது அல்லாஹ்
பலப்படுத்தி வைக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அநீதிக்குட்பட்ட ஒரு சகோதரனுடைய அநீதியை இல்லாமலாக்கி அவனுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது, மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்ற பொழுது அந்த பாதத்தை ஸ்திரப்படுத்தி வைப்பதாக, அந்த பாலத்திலே மிகவும் பாதுகாப்பாக கடப்பதற்கான உதவியை அல்லாஹ் செய்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் நாம் செய்கின்ற உதவி, அநீதிக்குட்பட்டிருக்கின்ற சகோதரர்களுக்கு செய்கின்ற ஒரு 5 ரூபாய் பணமாக இருந்தாலும், 50 ரூபாய் பணமாக இருந்தாலும், 50,000 ரூபாய் பணமாக இருந்தாலும், நாளை மறுமையிலே நம்முடைய சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மிகச் செம்மையாக கடப்பதற்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவி என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பயணத்தின் தொடக்கத்தில் இப்படி ஒரு இழப்பை நாம் சம்பாதித்திருக்கிறோம். இந்த பயணம் வளர வளர, இந்த பயணம் ஏனைய பிரதேசங்களுக்கு செல்ல செல்ல, கடந்த காலங்களிலே அரசியல் அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு சொந்த லாபங்களுக்காக, சுய லாபங்களுக்காக தங்களுடைய எல்லா வகையான அடாவடித்தனங்களையும் அட்டகாசங்களையும் பிழையான நடவடிக்கைகளையும் கை கொண்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய அஸ்தமனத்தை எதிர்நோக்குகின்ற பொழுது இதனை விட மோசமான அநியாயங்களை செய்ய தொடங்குவார்கள். நான் இந்த பதவியை விட்டு செல்வதாக இருந்தால் இத்தனை பேரை கொண்டு விட்டுதான் நான் செல்வேன் என்று சொல்கின்ற அளவுக்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள். அப்போது நம்முடைய உயிரை கூட தியாகம் செய்து, நம்மை கூட அர்ப்பணமாக்கி, நமது இரத்தத்தை கூட சிந்தி இந்த நல்லாட்சி சிந்தனையை, இந்த இஸ்லாமிய சிந்தனையை, இந்த இஸ்லாமிய அரசியல் கொள்கையை இந்த மண்ணில் வாழ வைப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். நிச்சயம் தயாரானால் அல் குர்ஆன் சொல்வது போன்று, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய உடலை, உங்களுடைய உயிரை தந்தால் பிஅன்னலஹும் ஜன்னா, உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறேன் என்ற சுவனத்தை பெறுவதற்கு நாம் ஒரு பொழுதும் பின்னிற்க கூடாது. நாங்கள் ஒரு பொழுதும் பின்னிற்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை இந்த மண்ணிலே நாங்கள் உரத்து என்றுமே சொல்லிக் கொண்டிருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களின் முதுகுகளில் கொத்தினாலும், நெஞ்சுகளில் குத்தினாலும், எங்களின் மண்டையை உடைத்தாலும், எங்களை கொலை செய்தாலும், எங்களுக்கு எரிவூட்டினாலும், இந்த ஊரை விட்டு துரத்தினாலும் ஒரு பொழுதும் இந்த கொள்கையை, சத்திய கொள்கையை விட்டுக் கொடுத்து விட்டு நாங்கள் ஒரு பொழுதும் இந்த பூமியில் வாழ மாட்டோம் என்பதனை உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். தோல்வி என்பதற்காக நாங்கள் குப்பரப்படுப்பவர்கள் கிடையாது. தோற்று போயிருக்கிறோம் என்பதற்காக எங்களுடைய பணிகளை இடைநிறுத்திக் கொண்டு நாங்கள் இதனை நிறுத்திவிட்டு செல்பவர்கள் கிடையாது. தோல்வி என்ற வாசகமே எங்கள் அகராதியில் கிடையாது. நாங்கள் வென்று கொண்டே இருக்கிறோம். நாங்கள் வீறு நடை போட்டுக் கொண்டே இருக்கிறோம். வெற்றியை நோக்கி, முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் ஒழுங்கை மிகச்சரியான பாதையை நோக்கி, மிகச்சரியான இலக்கை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு அடியாக அல்லாஹ்வின் உதவியால், உங்களின் உதவியால் மிகச்சரியான பாதையில் முன்னேறிக் கொண்டே இருக்கிறோம். எங்களின் இலக்கு சுவர்க்கமே ஒழிய நகர சபை கதிரைகள் கிடையாது, பாராளுமன்ற கதிரைகள் கிடையாது, மாகாண சபை கதிரைகள் கிடையாது. மாறாக இந்த பூமியில் அல்லாஹ் தருகின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவன் சொல்கின்ற ஆட்சி, அவன் சொல்கின்ற நியாயமான ஆட்சி, நீதியான ஆட்சி, ஒழுக்கமிக்க சமூக அமைப்பு, ஒழுக்கமிக்க சமூக அமைப்பு என்பவற்றுக்காகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கின்றோமே தவிர எங்களுக்காக நாங்கள் ஒரு பொழுதும் குரல் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த விதமான பதவியையும், எந்த விதமான பட்டத்தையும், எந்த விதமான அதிகாரத்தையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வகையில் செய்ய வேண்டும் என்பதில் 100% கவனத்தோடு இருக்கிறோம். 99% கிடையாது, 100% கவனத்தோடு இருக்கிறோம். எனவேதான் தைரியத்தோடும் நெஞ்சுரத்தோடும் அல்லாஹ்வின் பள்ளியிலே இன்று எங்கள் பிரதிநிதிகள் சத்தியம் பண்ணி இந்த பதவியை கையில் எடுத்துக் கொண்டு இந்த நகர சபைக்கு செல்ல இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நகர சபைக்குள்ளே இந்த சமூகத்திற்கு நல்ல முன்மாதிரி மிக்க மிக தகுதியான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்குவதற்காக எங்கள் பிரதிநிதிகளும் எங்கள் சூறாவும் நிச்சயமாக உழைக்கும். அதற்கு நீங்கள் முழு பங்களிப்போடு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். நீங்கள் எங்கள் காரியாலயத்திற்கு அடிக்கடி வர வேண்டும், எங்களுக்கு ஆலோசனை கூற வேண்டும், எங்களின் குறைநிறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும், எங்கள் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். எங்களின் எல்லா முயற்சியிலும் நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இந்த ஊருக்கும் இந்த ஊருக்கு வெளியிலும் இந்த சிந்தனை கொண்டு செல்வதில் நீங்கள் எல்லோருமாக ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பும், இந்த இணைவும், இந்த சகோதரத்துவ முயற்சியும் நம்முடைய மீசானை நிச்சயமாக கரைக்க செய்யும். இது சொர்க்கத்திற்கான உழைப்பை ஒழிய யாருடைய தனிப்பட்ட பதவிகளுக்காகவும் தேவைகளுக்கான உழைப்பாக நாம் கருதிவிடக் கூடாது. நாம் உழைக்கின்ற ஒவ்வொரு உழைப்பாலும் இந்த ஊரில் இருக்கின்ற ஏழைகள், இந்த ஊரில் இருக்கின்ற வறியவர்கள், இந்த ஊரில் இருக்கின்ற விதவைகள், இந்த ஊரில் இருக்கின்ற அனாதைகள், இந்த ஊரில் இருக்கின்ற நோயாளிகள், இந்த ஊரில் இருக்கின்ற தேவைப்பட்டவர்களின்
கண்ணீரை நாம் துடைக்கப் போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமது தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வதை விட அந்த சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றி செய்வதற்காக நாம் உழைக்கப் போகிறோம். எனவேதான் அந்த உழைப்பும் முயற்சியும் நமக்கு நன்மையை ஈட்டி தரிய ஒரு பொழுதுமே தீமையை தராது. நாம் ஒரு பொழுதும் உங்களை பிழையான வழியை நோக்கி வழிநடாத்த மாட்டோம், வன்முறையை நோக்கி வழிநடாத்த மாட்டோம், அடாவடித்தனத்தை நோக்கி வழிநடாத்த மாட்டோம், பின்கதவுகளால் மறைந்து எந்த செயற்பாடுகளையும் செய்ய மாட்டோம். ஒரு மொட்டை நோட்டீஸை கூட நாங்கள் எழுத மாட்டோம். அதில் மிக கவனமாக இருக்கிறோம். யாரும் இந்த சமூகத்தில் பிழையான வன்முறைகளை தூண்டி அதிகார கதிரைகளுக்காக என்று பிரச்சனைகளை தூண்டுவதற்காக நாங்கள் எழுதுவது போன்று துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு இன்று எங்களை பிழையாக வழிநடாத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான எந்த விதமான கீழ்த்தரமான மோசமான மார்க்கத்துக்கு புறம்பான விடயங்களையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதி கூறுவதோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த பயணத்தில் நீங்கள் எல்லோருமாக இணைந்திருக்க வேண்டும். இந்த பணியிலே எங்களோடு உழைத்து பாதிக்கப்பட்ட இந்த சகோதரர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். அவர்களோடு நீங்கள் உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சகோதரர்களின் தொழில் முயற்சி எதிர்காலத்தில் இருந்ததை விட பன்மடங்கு அதிகரித்து பரக்கத் பெற்ற ஒரு தொழிலாக விருத்தி அடைவதற்காக நீங்கள் அந்த சகோதரர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அந்த ஏழை சகோதரர்களின் மனதிலே தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொள்கை பற்றியும் வளர்ப்பதற்காக நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அவர்களின் மனைவி மக்களின் மன ஆறுதலுக்காக பயமற்ற வாழ்வுக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த சகோதரர்களின் தியாகங்களை புரிந்து கொள்வானாக. அந்த சகோதரர்களின் அந்த தியாகங்களுக்குரிய கூலியை கொடுப்பானாக. அவர்கள் இருந்த இழப்பீடுகளை மிகச் சரியாக பெற்று மிக விரைவாக அவருடைய தொழில் முயற்சிகளை அவர்கள் தொடங்குவதற்கு அருள் பாலிப்பானாக. அவர்கள் எந்த கொள்கைக்காக இத்தனை தியாகங்களையும் அவர்கள் சந்தித்தார்களோ அந்த தியாகங்களுக்கூடான உரிய கூலியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்குவானாக என்று பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்காக ஷூரா சபைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.